Hari Om Tats. Hari Om Tats. Yam Shaivas Samupasate Shivayidi Brahmedi Vedantino Bauddha Buddha Yidi Pramana Padavaha Kartedi Nayayika Arhan Nityatha Jaina Shasanarata Karmedi Mimamsaka Soyamvo Vidadhatu Vanchita Phalam Trahilokyanaatho Harihi Soyamvo Vidadhatu Vanchita Phalam Trahilokyanaatho Harihi Harihi Om Harihi. நமக்கு எல்லாருக்குமா சேர்ந்து 3 வாட்டி ரொம்ப பவித்திரமான திவ்யமான ஓங்காரம் எல்லாருமா சேர்ந்து ஜபம் பண்றோம். You interlock your fingers and put them on your lap. முடியற அளவுகளிலும் சரியா பாருங்க இருங்க. கண்ணை மூடி மனசையும் வாயையும் திறந்து என்னோட கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க 3 வாட்டி. எல்லாரும் இந்த ஜபத்தில் பங்கு சேரணும். Harihi, Harihi, Harihi. Oh. எல்லாரும் சொன்னேன். ஆனால் ஜாஸ்தி பேரும் இதில் பங்கு சேரவே இல்லை. எல்லாருமா சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. கோவிலில் வரதே நாம் என்னத்துக்கு ஜபம் பண்ணி கீர்த்தனங்கள் பண்ணி நம்ம வாய் நன்னாகணும், மனசு நன்னாகணும், உள்ள நன்னாகணும், நம்ம வீட்டுக்கு நல்லது வரணும், உலகத்துக்கு நல்லது வரணும்னு நினச்சிக்கிட்டு தானே ஜபம் பண்ணுறோம். நாம் சேர்ந்து ஓங்காரம் ஜபம் பண்ணுற போது உலகம் பூரா வியாபகமாக நமது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துலையும் போகணும்னு நினச்சிக்கிண்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு தபோனுஷ்டானம் நினச்சிக்கிண்டு ஜபம் பண்ணுங்கோ. दो ओ ஹரிஹி ஓம் தத்ஸ். ஜெயகுரு. ஒரு வருஷமாச்சு. போன வருஷம் இதே மாதிரி இந்த இடத்துல வந்திருந்தோம். நாமள் எல்லாருமா சேர்ந்து 1 மணி நேரம் சேர்ந்து இருந்து நல்ல விஷயங்கள் ஏதோ கருத்தானது கொஞ்சம் பேசினோம், கேட்டோம். நம்ம பூமி இருக்கே அது இப்படி சுத்திக்கண்டே இருக்கு. சூரியனை பிரதட்சணம் பண்றதுக்கு 1 வருஷம் எடுக்கும். அந்த 1 வருஷம் பிரதட்சணம் பண்ணி மறுபடியும் வந்திருக்கு அந்த இடத்துல நாமளும் அதுபோல வந்து சேர்ந்திருக்கோம். நமக்குள்ள ஆச்சாரங்கள் விசாரங்கள் எல்லா அனுஷ்டானங்களுமே ஆகாசத்தில் உள்ள கோளங்கள் இருக்க கிரகங்கள், அந்த கிரகங்களோடு ஸ்தானங்களை வச்சுக்கண்டாக்கும் நம்ம ஒவ்வொரு ஆഘോഷங்களும் நாம் பண்ணிக்கிட்டு வரோம். பல ஆளுக்கும் இந்த விஷயம் தெரியாது. யாராவது பிறந்தாளானா அந்த பிறந்த நாளைக்கு நட்சத்திரம் என்னது, திதி என்னது, எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதி அங்கே நம்ம பிறந்திருக்கோம், இதெல்லாம் நம்ம கிரகங்களை பார்த்தாக்குன்னு சொல்கிறோம். அந்த கிரகங்களை பார்த்து தான் நம்ம இப்போ வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஏதாவது உற்சவமோ ஆഘോഷமோ பண்ணுற போதும் அதை பார்த்து தான் பண்ணுற வழக்கம். அதாவது நான் சொல்கிறேன், பூமி சூரியனை ஒரு வாட்டி பிரதட்சணம் வச்சு எங்கேருந்து கிளம்பித்தோ அங்கே வந்து சேர்றதுக்கு 1 வருஷம் எடுக்கும். அது மாதிரி போன வருஷம் நான் இங்கே வந்தேன், நீங்களும் வந்தேன். இந்த வருஷம் பூமி சுற்றி 1 வருஷம் ஆயிட்டுது. அந்த நாளைக்கு வந்து சேர்ந்துருக்கும். ரொம்ப நல்லது. உங்களை எல்லாம் பார்க்கறதில்ல சந்தோஷம். ஏதோ 4 வார்த்தை
கருத்தான விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் பண்பாடு அதுலேருந்து கிளம்பி நல்ல விஷயங்களை ஏதாவது 4 வார்த்தை பேசி எல்லாரும் கேட்கணும் நினைக்கணும், அவள் விசாரம் பண்ணி பார்க்கணும், அவளுடைய மனசு புத்தி எல்லாம் நன்னாகணும், நமக்கு உள்ளத்தில் நல்ல வளர்ச்சி மேலுக்கு போக முடியணும் என்கிறது தானே நமக்கு உத்தேசம். சத்சங்கம் எல்லாமே அப்படி தான் பண்ணுறோம். நான் போன வாட்டி வந்தபோதும் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம தாயுமானவர் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவரோட நூல் கிரந்தம் ரொம்ப விசேஷப்பட்டது. பலவிதமான விருத்தங்கள் அவர் எழுதியிருக்கார். அந்த விருத்தங்கள் எல்லாமே ஆத்மீகமான விஷயங்களை பற்றி நம்மளை நன்னா தெரியப்படுத்துறதாகும். அதுலேருந்து அந்த முதல் விருத்தம் போன வாட்டியும் நான் சொன்னேன், இந்த வாட்டியும் அதை சொல்லிக்கிட்டு நமக்கு ஆரம்பிக்கிறோம். அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய், அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது. அந்த முதலா சொல்ற வார்த்தைகள் இருக்க எவ்வளவு விசேஷமானது. நம்ம கோவிலுக்கு வரோம், கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற மூர்த்தி அர்ச்சை என்னதோ இங்கே பாலதண்டாயுத பாணியாகும். அந்த விக்கிரகத்துக்கு முன்னாலே போய் நின்று நாம் பிரார்த்தனை பண்ணுறோம், கும்பிடு போடுறோம், பிரதட்சணம் பண்ணுறோம், எல்லாம் சேரும். அந்த விக்கிரகங்கள் நாம் பிரதிஷ்டை பண்ணினதாகும், நாம் உண்டு பண்ணின விக்கிரகமாக்கும், அது அர்ச்சையாக்கும், அதை பிரதிஷ்டை பண்ணுறோம். ஆனால் ஆறு இந்த பாலதண்டாயுத பாணி சும்மா ஒரு சிலை இல்லாத போன அர்ச்சையா? பாலதண்டாயுத பாணி சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் கோவிலில் மட்டும்தானா இருக்கார், அதோ எல்லா இடத்துலையும் உண்டா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு மட்டும்தான் புத்தி உள்ளது, யோஜனை பண்ணி விசாரம் பண்ணி பார்க்கறதுக்கு. அப்போ கோவிலில் வர்றது நம்ம பண்பாடு எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இதை பற்றி நினச்சி பார்த்து விசாரம் பண்ணாத நம்ம இருந்தோமானா முட்டாளங்களாகவே இருப்போம். விசாரம் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அது யாருமே பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு நமக்கு பேசுறதுக்குள்ள விஷயம் என்னது? ஆச்சாரத்திலேருந்து விசாரத்துக்கு என்கிற விஷயத்தை பற்றி எங்கும் பேச போகிறோம். இதோ நாமெல்லாம் உபாசனை பண்ணுற அந்த கடவுள் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவரை எப்படி கும்பிடு போடணும், அவரை சொல்லி நாம் என்ன வேணும், இதெல்லாம் தெரியப்படுத்திக்கின்ற அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்றெங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது இடவு எங்கனும் பெருவழக்காய் ஆதினும் வல்ல ஒரு சித்தாகி கேட்கறல நீங்க வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது அது கங்குல் பகலரு நின்ற எல்லை உழைதது அது கருத்திற்கிசைந்தது அதுவே கண்டனவெலாமோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவோம். நாம கைகூப்பி வணங்குறது யாரே? இந்த மாதிரி இருக்கிற ஒரு பரம்பொருளையாகவும் வணங்குறோம். இந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம்தான் உள்ளது, நம்மளுடைய உள்ளம். எங்கும் இருக்கார் கடவுள்ங்கிறது சரி உண்மை, ஆனா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தான் உள்ளது. கடவுளை விடுங்கோ, உலகத்தில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்களோ அந்த பார்க்கிறதையெல்லாம் நீங்க காணறது எங்க? இதோ நாம் ஒரு ஹாலுக்கு வந்திருக்கோம், நீங்க நிறைய பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, உங்களை எல்லாரையும் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறது எங்கன்னு நீங்க சொல்லுங்க. கண்ணெடுத்தாக்கும் பார்க்கிறேன், கண்ணு என்னோட உடம்புல. அப்ப கண்ணெடுத்து பார்க்கிறேன் நானா, என்னோட உடம்புல கண் இருக்கிறதுனால பார்வை என்னோட உடம்புலயே நடக்கிறது. ஆனா கண்ணுக்கு பார்க்க முடியுமோ? முடியாது. கண்ணு பார்க்கிறதுக்கு நமக்கு உதவி பண்றது அவ்வளவுதான். அந்த கண்ணெடுத்து பார்த்து பார்வை 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 காட்சி என்கிற அனுபவம் இருக்க, அந்த அனுபவம் கண்ணிலையும் கூடியமல்ல, உள்ளத்துல மனசுலையாக நமக்கு அனுபவம்.
அப்ப உலகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதே நம்ம உள்ளத்திலேங்கிறது வரும்போது கடவுளை நாம எங்க புரிஞ்சுக்குவோம்? நம்ம உள்ளத்துல தான் புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண சகாயம் பண்றதுக்காக கோவில் இருக்கு, தீர்த்தாடன கேந்திரங்கள் இருக்கு, பல இடத்துலையும் நமக்கு போகலாம். வீட்டில் இருந்து கடவுளை நினைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. வீட்டு விஷயமே ரொம்ப பிரமாதம். அப்போ வீடை விட்டு கொஞ்ச நாழியானாலும் ஒரு கோவிலில் பிரதட்சணம் பண்ணிக்கிண்டு கடவுளுடைய நாமாக்கள் சொல்லி கீர்த்தனங்கள் சொல்லி அங்கே நடக்கக்கூடியதான தீபாராதனை அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து மனசுக்கு ஒரு மாத்தல் அந்த டைம்லேயே ஆனாலும் கண்ணை மூடிக்கிண்டு மனசில் உள்ளே இருக்கிற பொருள் என்ன பாது என்கிறது பார்க்கணும், கேட்கணும், புரிஞ்சுக்கணும், அனுபவம் உண்டாகணும் நமக்கு. அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். கண்டனவெலாமோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவோம். எல்லா இடத்திலேயும் நிறைஞ்சு பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதான பரம்பொருளை நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு புஷ்பத்தை எடுத்து எங்கே நம்ம வச்சுதானாலும் எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய பரம்பொருளோடு பாதங்கள்லே ஆகாதது. எல்லா இடத்திலேயும் நிறைஞ்சிருக்க ஒரு பொருளுக்கு நமக்கு ஒரு புஷ்பம் வைக்கிறதுக்கு எப்படி முடியும்? ஆனால் அதை நினச்சிக்கிண்டு நம்ம கையானாலும் ஒன்று கூப்பி அந்த கடவுளை பற்றி மனசில் நினச்சிக்கிண்டு மனசில் அனுபவிக்கிறதுக்கு நாம் பார்க்கணும். கொஞ்ச நாள் நாம் முயற்சி பண்ணினோம், சிரமம் பண்ணினோம், ஆனால் ஒரு நாளைக்கு ஆனாலும் நமக்கு அனுபவம் உண்டாகும். தாய்மானவரோடு நூல் நீங்கள் ஆராவது வாங்கி அதில் உள்ள விருத்தங்களை ஏதாவது படித்து பார்த்தேளோ? நான் சொல்லியிருந்தேனே, இன்றைக்கும் சொல்கிறேன். ரொம்ப விசேஷப்பட்ட ஒரு நூலாக்கும் அது, ஒரு கிரந்தம். அதில் வாங்கி அதில் உள்ள விருத்தங்களை பார்த்து படித்து நல்ல தமிழில் எழுதியிருப்பான். அதுக்கு சில விவரணங்கள் எல்லாம் கிடைக்கும், வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கி பார்த்து நீங்கள் யோஜனை பண்ணி அப்புறம் பேசி சர்ச்சை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் நம்ம பண்ணால் ரொம்ப நல்லது. நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்குள்ள விஷயம் ஆச்சாரத்திலேருந்து விசாரத்துக்கு. ஆச்சாரம் சொன்னா என்னது, விசாரம் சொன்னா என்னது? ஆச்சாரம் சொன்னா ஜாஸ்தியும் நம்ம உடம்பு எடுத்தும் வாயெடுத்தும் நாமளை எல்லாமும் பண்றோம். அதாக்கும் ஆச்சாரங்கள். காத்தாலே எழுந்திருக்கோம், ஸ்நானம் பண்ணணும், பொட்டுட்டுக்கணும், விபூதி பூசணும், கோவிலுக்கு போகணும், பிரதட்சணம் பண்ணணும், கும்பிடு போடணும். இந்த மாதிரி உடம்பு எடுத்தும் பகவானுடைய நாமாக்கள் வாயெடுத்து நன்னா ஜபம் பண்றது, கீர்த்தனங்கள் பாடுறது, ஸ்தோத்திரங்கள் ஆனால் அது படிக்கிறது, சகசிரநாமம், இந்த மாதிரி விஷயங்களை சத்தம் போட்டு சொல்லி நம்ம காதை கொடுத்து கேட்கறது சொல்றது உடம்பெடுத்தும் வாயெடுத்தும் உள்ளதான ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களாக்கும். எல்லாம் ஆச்சாரங்கள் எல்லாமே அப்படிதான். வெளியில எல்லாருக்கும் காணக்கூடுறது தான் ஆச்சாரமாகும். அதை ஒரு அனுஷ்டானம்னு சொல்றதுக்கு முடியாது. அப்ப ஆச்சாரங்கள் சொன்னா உடம்பெடுத்தும் வாயெடுத்தும் நமக்கு செய்யறது என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம். ஒரு குழந்தைய நம்மளை ஏதாவது பண்பாடு கற்றுக் கொடுக்கணுமானா என்ன செய்வோம்? இடையப்பா நீ காத்தால சீக்கிரம் ஏந்திரி, ஸ்நானம் பண்ணு, துண்டு கட்டிக்கோ, விபூதி பூசி, இந்த மாதிரி விஷயங்களை தான் நமக்கு சொல்ல முடியும். ஒரு படம் வச்சோம், இல்லாத போனால் வேற என்னதோ இருக்கட்டும், சாலிகிராமமா சிவலிங்கமோ என்னோ இருக்கட்டும், அங்கே போய் நீ வந்து கும்பிடு போடு, நமசிவாயா சொல்லுப்பா. அப்போ வாயெடுத்து ஏதாவது 4 வார்த்தை சொல்லி பகவானுடைய நாமமோ கீர்த்தனமோ சொல்லி உடம்பை எடுத்து ஒரு கும்பிடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்களாக்கும் ஆச்சாரம். அந்த ஆச்சாரங்கள் வளர்ந்து யாக யஜ்ஞங்கள் வரை உள்ள ஆச்சாரங்கள் இருக்கு. அதெல்லாம் உடம்பை எடுத்தும் வாயெடுத்து நாம பண்றது. ஆனா நமக்கு முக்கியமான இடம் என்னது? உடம்பா வாயா? அது உடம்பும் வாயும் இல்லாம உடம்பையும் வாயும் எல்லாம் அசக்க வைக்கப்பட்டதான ஒரு மனசு இருக்கு நமக்குள்ள. அந்த மனசா முக்கியம்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் வாயெடுத்து இப்படி பேசுறேன், நாக்கெடுத்து பேச முடியுமா? வாயெடுத்தோ பல்லெடுத்தோ பேச முடியுமா? பேச்சு வர்றது நம்ம குரல் இங்கேருந்து வருது. ஆனா அந்த பேச்சு வரத்துக்காக அதுக்கு நிறைய ஐடியாஸ் நம்ம கொடுக்கணுமே. அதெல்லாம் எங்கேருந்து உண்டாகிறது? உள்ளத்திலேருந்து மனசிலேயாக்கும் உண்டாகிறது. ஓரோ வார்த்தை வாயிலேருந்து வெளியில வரபோதும் அந்த வார்த்தை முதலா நம்ம உள்ள ஒரு ஐடியா மாதிரி அது ஃபார்ம் பண்ணி வெளியில வர்றோம்னா மனசிலேயாக்கும் இந்த ஃபார்மேஷன் நடக்குது. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. மனசு இல்லாம ஒரு வேலையும் நமக்கு பண்ண முடியாது. கண்ணெடுத்து பார்க்க முடியாது, காதெடுத்து கேட்க முடியாது, நாக்கெடுத்து பேச முடியாது, கை காலை அசக்க முடியாது, நடக்க முடியாது, இருக்க முடியாது, படுத்துக்க முடியாது, மனசு இல்லாத போனா. அப்ப மனசுல இருந்தாக்கும் எல்லா கர்மாக்களும் கிளம்புறது
மனசினால தான் அந்த கர்மாக்கள் நடக்கிறது. அது முடிஞ்சுதானா, இன்ன கர்மா நான் பண்ணினேன் முடிச்சேன்னு சொல்லி அந்த அனுபவம், அந்த அறிவு, அந்த ஞாபகம் நம்ம மனசுலயாக்கும் இருக்கு. மனசாக்கும் மனிதன். இதை நம்ம நீங்க புரிஞ்சுக்கோ. அந்த மனசுல நமக்கு உள்ள போய் அந்த மனசுல தட்டணுமானா என்ன வேணும்? ஆச்சாரங்களால முடியாது. நீங்க மனசு சொல்றது எப்போ உங்களுக்கு மனசை தொட முடியும்? மனசு எடுத்து நினைக்கிற போது. நினைவு சொன்னா அது ஆச்சாரமா? அல்லவே. மனசு எடுத்து நினைச்சு பார்க்கிறோம். நீங்க ஒரு இடத்துல சிவனேன்னு உட்காந்துங்கோ, உடம்பு அசங்கவே வேண்டாம், கண்ணை மூடிக்குங்கோ. அந்த கண்ணை மூடிக்கிட்டு நீங்க நினைக்க ஆரம்பிச்சா அந்த நினைவுல மனசு வந்துவிடும். அப்ப மனசை நமக்கு தொடரணுமானா, மனசுக்குள்ள நுஞ்சு போனோமானா நினைவுனால மட்டும்தான் முடியும். நினைவு 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 நினைக்காம மனசிடத்துல போகவே முடியாது. அந்த மனசிடத்துள்ள நினைவு அது நல்லா தாத்விகமா யோஜனை பண்ணி கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் சொல்லி நினைக்கிற போது அதுக்கு விசாரம் சொல்லுவா. ஏதாவது கேட்டா விசாரம் பண்ணி சொல்றேன்னு சொல்றது உண்டு. நாம என்ன இந்த விசாரம் பண்றது? புத்தி எடுத்து நம்ம யோஜனை பண்ணி பார்த்து கருத்து புரிஞ்சுக்கண்டு நல்லது என்னது கெட்டது என்னது தீஞ்சது என்னதுன்னு புரிஞ்சுக்கண்டு வித்தியாசப்படுத்தி அறிவோட நல்ல விவேகம் யூஸ் பண்ணி பிரயோஜனப்படுத்தி பேசுறதும் நினைக்கிறதும் எல்லாமாக்கும் இந்த விசாரம். அப்ப ஆச்சாரங்கள்லேருந்து தான் நமக்கு வளர முடியும். ஒரு குழந்தையா இருக்கிறோம், அந்த குழந்தைகிட்ட விசாரம் சொல்லி கொடுத்தா அதுக்கு புரிய முடியுமா? கடவுள் எல்லா இடத்துலயும் உண்டப்பா, எல்லா இடத்துலயும் உண்டு, எல்லா இடத்துலயும் உண்டானா நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்கும் குழந்தை. நீங்க என்ன பதில் சொல்லுவேன்? நமக்கு முன்னாடி உள்ளத்தை பார்க்கறதுக்கு தானே கண் உள்ளது. எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கறதுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அப்போ உங்க பகவானை எனக்கு பார்க்க முடியாது, நான் பின்ன எப்படி கும்பிடு போடுவேன்னு குழந்தை கேட்டா உங்கள்கிட்ட ஏதாவது பதில் சொல்றதுக்கு இருக்கா? இல்லையே. அப்ப குழந்தைகளுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னது கேட்டா ஆச்சாரங்கள் தான். நல்ல நல்ல பண்பாடு கல்ச்சர் சொல்லி கலாச்சாரம் சொல்லி நமக்கு பலவிதமான பழக்கங்கள் இருக்கு. அந்த பழக்கங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உள்ள பழக்கங்களாகாது. இப்போ பாரதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களானா எவ்வளவு லாங்குவேஜ் இருக்கு? நிறைய லாங்குவேஜ் இருக்கு, நமக்கு நிறைய பாஷைகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல உள்ளவா ஒவ்வொரு விதமாக ட்ரெஸ் பண்ணிக்குவா. அவன் சாப்பாடு சமாச்சாரம் போக்கு வருத்து பயிற்சி இது எல்லாமே வித்தியாசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆச்சாரங்கள் அப்போ நிறைய ஆச்சாரங்கள் உண்டு. இந்த ஆச்சாரங்கள் ஏதோ அதை கொஸ்டின் பண்ணாம அதை பற்றி கேள்வி கேட்காம சின்ன வயசுலேருந்தே தாயார் தோப்பனார் சொல்லி கொடுத்து நாமள் ஒரு பழக்கம் பண்பாடு சொல்லி கற்றுக்கிண்டு அது கூட வேணும் நமக்கு வளர்ந்து வருது. ஒரு குழந்தைகிட்ட 1 2 சொல்லி கொடுக்குறோம். 1 இது 2 அது என்னத்தினாலும் இப்படி அந்த லைன் இப்படி போட்டா என்னன்னு அந்த குழந்தை கேட்டா பதில் சொல்ல முடியுமா? முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கறத கேட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு சுயம் யோஜனை பண்ணி பார்க்கலாம். புத்தி வரபோது என்னத்துக்கு நியூமரல்ஸ், என்னத்துக்கு 0 சொன்ன என்ன அர்த்தம்? எல்லா நம்பருக்கும் விலை இருக்காம், 0க்கு மட்டும் விலை கிடையாது. அது எப்படி? அது ஒரு விலையும் இல்லாத ஒரு 0 இருக்க முடியுமா? எல்லா நம்பருக்கும் விலை இருந்தால் 0 சொல்ற நம்பருக்கும் ஒரு விலை வேணுமே. விலை உண்டு, அது ரொம்ப நெக்லிஜிபிள். 0க்கு ஒரு விலையும் இல்லைன்னு வந்து விட்டா என்னாச்சு? எந்த நம்பரை 0 எடுத்து நம்ம பெருக்கணும் ஆனாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ 5 = 6, 10,000 = 20,000 சொல்லி முடிக்கலாமே. அப்போ 0ங்கிறதுக்கு ஒரு விலை இருக்கப்பா. அது குழந்தைக்கு தெரிய முடியாது. பியூர் மேத்தமேட்டிக்ஸ்ல ஹை லெவல்ல வந்தா அதை பற்றி நினைச்சுக்கலாம். 1/0 இஸ் இன்ஃபினிட்டி, 1000/0 இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. அப்போ 0க்கு ஒரு விலை இருக்கப்பா. அது அப்ப சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. இன்ஃபினிட்டி சொல்றோம். என்னது இந்த இன்ஃபினிட்டி? அதுக்காவது சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாததும் தெரிய முடியாததும் அதுதான் இன்ஃபினிட்டி சொல்றோம் நாம. அப்ப முதலே இந்த ஆச்சாரங்களை விட்டு விசாரம் சொல்லி கொடுக்கறது முடியாது நம்மளால. அதனால இந்த பண்பாடு கலாச்சாரம் என்கிற நிலையில நமக்கு ஏதெல்லாம் நம்ம சமாஜத்துல சொசைட்டியில கரண்டா இருக்கோ அதையெல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணி மேலுக்கு போனோம். அதுல சேர்ந்ததாக்கு நம்ம இந்த கோவில் குளம் சொல்றதெல்லாம், கோவிலுக்கு போ, குளத்துல போய் ஸ்நானம் பண்ணு, தீர்த்தாடனங்கள் புண்ணிய யாத்திரைக்கு எல்லாம் போயிட்டு வா, இதெல்லாம் நமக்கு நல்ல காரியங்கள். எப்போ உங்களுக்கு உடம்பு பெருசாகி 21 வயசு 18 20 வயசாச்சோ யோஜனை பண்ண ஆரம்பிக்கிறாளோ அப்ப எப்பவும் இந்த ஆச்சாரம் சொன்னா என்னது,
அது என்னத்துக்காக? ஆச்சாரம் பண்ணி பண்ணி நாம எங்க போய் சேருவோம்? ஆச்சாரங்களுடைய நோக்கம் என்ன, எண்ணம் என்ன, லட்சியம் என்ன, அதை பற்றி நினைச்சு பார்க்கிறதாக்கு முக்கியம். ஆச்சாரம் பண்ணிக்கிண்டு நினைவில்லாத இருந்தானா அவன் பசு மாடு மாதிரி இருந்து விடுவன். எப்ப நமக்கு புத்தி வந்ததோ அந்த புத்தி எடுத்து யோஜனை பண்ணித்தான் முடியும். என்னத்துக்கு நான் கோவிலுக்கு வரேன், என்னத்தினால கும்பிடு போடுறேன், கடவுளை ஆராதனை பண்றதுடைய பிரயோஜனம் என்ன, நோக்கம் என்ன, என்னத்துக்கு நாம அர்ச்சை பண்ணியிருக்கோம், இந்த அர்ச்சை பண்ணாம இருந்தால் என்ன, பண்ணினதுனாலே என்ன, இதையெல்லாம் பற்றி நாம நினைச்சு 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 பார்க்கணும். இந்த கோவில் சொல்றதும் பெரிய சங்கல்பத்திலிருந்தும் ஐடியாலஜியிலிருந்தும் எல்லாம் வந்திருக்கிறதாக்கும் கோவில். அந்த கோவிலுக்கு நல்ல ஒரு சாஸ்திரம் அதனோட பின்னாடி இருக்கு, யாருக்கும் தெரியாது. என்னத்தினாலே கோவிலுக்கு ஒரு கர்ப்ப கிரகம், என்னத்தினாலே ஒரு அர்ச்சை, அந்த அர்ச்சையோடு மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், அந்த அர்ச்சை எவ்வளவு இருந்தா கோவில் எவ்வளவு இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு விதமான நல்ல சட்டை சவர்ணையா நன்னா இருக்குது. அதை புரிஞ்சுக்கவா பரவாயில்ல இல்லை. நாம கோவிலுக்கு வரோம். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு கழுதை இருக்கு, அந்த கழுதையோடு மேலே சொர்ணத்தை எடுத்து ஒரு மூட்டை உண்டாக்கி வச்சா அந்த கழுதை என்ன செய்யும், அதனோட வெயிட்டை மாத்திரம் புரிஞ்சுக்கொண்டு அது போகும். அதுக்கு அந்த சொர்ணத்தினோடு விலை தெரியுமோ? தெரியாது. அதுபோல நமக்கு கோவிலோடு விலை தெரியாது, அர்ச்சையோடு விலை தெரியாது, பூஜையோடு விலை தெரியாது, ஆச்சார உபச்சாரங்கள் என்னத்தினாலே அதுவும் தெரியாது. என்னவோ மாடாட்டமா பண்ணிக்கிட்டு வரோம். அதாவது பண்றேல, கோவிலும் குளம் இல்லாத போனா அதுவும் பண்ண மாட்டேல, முட்டாளங்களா இருப்பேல எல்லாரும். இந்த ஆச்சாரங்கள்லே இருந்து நம்ம கிட்ட ஒரு காலம் நம்ம ஆச்சாரியால் சொல்லிட்டு இல்லை. ஆச்சாரத்திலூടെ நீ வளர்ந்து வளர்ந்து எவ்வளவு சீக்கிரம் உனக்கு நினைச்சு பார்க்க முடியுமோ அவ்வளவு நினைச்சு பார்த்து என்னது ஆச்சாரம். ஆச்சாரம் உடம்பிலேயும் வாயிலேயுமா அங்க நிற்கிறது. அதை விட்டு நமக்கு மனசுக்கு போகணும், புத்திக்கு போகணும். அந்த மனசிலேயும் புத்தியிலேயும் பிரவேசம் வரபோதுதான் மனுஷனுடைய மனுஷத்தன்மை நன்னாக போறது. நல்லது நல்லது சொன்னா என்னது, கருத்தவன் வெளுப்பு நிறமாக போறானா? நமக்கு உடம்புல ஒரு விதமான மாற்றமும் வராதே. அந்த பிறந்தோது ஒரு குழந்தை நம்ம சாப்பாடெல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு நம்ம நியூட்ரிஷன் கொடுத்துட்டு வந்தா அந்த உடம்பு எவ்வளவு வளருமோ அவ்வளவுதான் வளரும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் அரெஸ்டிங் கண்டிஷன், அது தனியே வளர்ச்சி நின்று விடுறது. நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மோமெண்ட்லேருந்து அது டிக்ளைன் பண்ணவாக்கும் போகிறது, க்ஷயமாக்கும். அது அப்ப நம்மளோட வளர்ச்சி 21 வயசுல உடம்பு வளர்ச்சி நின்னா நமக்கு வளர்றதுக்குள்ளது என்னது, நம்ம மனசு, நம்ம புத்தி. அது பிராணன் போகிறது வரலும் அதுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கலாம். உலகத்துல மனசை எடுத்து அனுபவிச்சு நினைச்சு பார்த்து புத்தி எடுத்து நாம விசகலனம் பண்ணி விசாரம் பண்ணி மூல்யங்கள் கருத்தெல்லாம் புரிஞ்சுக்கண்டு நீங்கள் இப்படி எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு தூரம் போகலாம். இந்த உலகம் பூரா நம்ம விசாரம் பண்றதுக்காக இருக்கு. இந்த பூமி எங்க நிற்கிறது, பூமிக்கு சுத்தமுள்ள காற்று எங்க நிற்கிறது, ஆகாசம் எங்க நிற்கிறது, எல்லாம் நிற்கிறது ஆகாசத்திலேனா ஆகாசத்துக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்ப ஆகாசம் எங்க நிற்கிறது, அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கோ? இல்லை. அங்கதான் நம்ம கடவுள் கடவுள் பரம்பொருள் பரம்பொருள் சொல்றோம். அப்ப இந்த விசாரம் சொல்றதுதான் நமக்கு முக்கியமான காரியம். அந்த விசாரம் எவ்வளவு தூரம் உங்க லைஃப்ல இருக்கோ உங்க லைஃப் கருத்துள்ளது, நன்மை அடைஞ்சது. விசாரம் இல்லாத போனாலோ செத்து போனதுக்கு சம்மகலாம். ஜாகிரதஸ்திஷ்டதோ வாபி ந விசாரபரம் சேதோ யஸ்யாசௌ மிருதயேவசா. வசிஷ்ட மகர்ஷி ஸ்ரீராமன் கிட்ட சொல்ற, 16 வயசு ஸ்ரீராமனுக்கு. கச்சதஸ்திஷ்டதோ வாபி ஜாகிரதஸ்வபதோபி வா. கச்சதா திஷ்டதோ வாபி கேட்கறல, நீங்க நடந்துகிட்டு இருக்கிற போது, உட்கார்ந்துட்டு இருக்கிற போது, ஜாகிரதா ஸ்வபதோபி வா விழுத்து இருக்கிற போது, படுத்துக்கொண்டு தூங்குற போது, ந விசாரபரம் சேதோ யாருடைய மனசு விசாரம் பண்ணாம இருக்கோ, எஸ்யாசௌ மிருதயேவசா அவன் செத்து போனதுக்கு துல்லியமா நீ நினைச்சுக்கோப்பா சொல்றான். அப்ப விசாரத்துக்கு எவ்வளவு முக்கியம், அதுக்குள்ள ஸ்தானம் எவ்வளவுன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட, எல்லா குழந்தைகள்கிட்டையும் சொல்லணும், அப்பா நினைச்சு பாருப்பா, நினைச்சு பாரு. ஒரு நிமிஷம் ஆனாலும் நீ நினைக்காத இருக்காதே. பி தாட்ஃபுல், பி தாட்ஃபுல், பி திங்கிங், பி திங்கிங். சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்க கூடாது.
ஒரு நிமிஷமானாலும் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம மனசெடுத்து நினைக்கும், ஒன்றும் நினைக்க இல்லாத போனால் கடவுளுடைய நாமத்தை ஆனாலும் ஜெபம் பண்ணுங்கோ. நினைக்கிறதுக்கு நிறைய இருக்கே உலகத்தில். நல்லது என்னது, கெட்டது என்னது? என்னத்தினால ஒன்றை கெட்டது சொல்கிறோம். இப்போ பொய் சொல்கிறது தப்பு சொல்கிறோம். என்ன பொய் சொன்னால் தப்பு? பொய் சொன்னதுனால பிரயோஜனம் இல்லையா? என்ன பொய் சொல்லாமல் இருக்கணும் என்று சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் யோசனை பண்ணுங்கோ, குழந்தைகிட்ட கேளுங்கோ. நம்ம சாஸ்திரங்களில் என்னதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப கருத்துள்ளதப்பா. அதை விசாரம் பண்ணி புரிய வைக்கிறதாக நம்ம சாஸ்திரங்களுடைய பிரயோஜனமே அதுதான். சாஸ்திரம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எந்த விஷயத்தையும் குணதோஷம் நன்ன அழுத்தம் திருத்தமாக நினச்சி பார்த்து இன்னத்தினால குணம் இவ்வளவு குணம், இன்னத்தினால தோஷம் இவ்வளவு தோஷம் சொல்லி பிரித்து தெரியப்படுத்தப்பட்டதாகும் நம்ம சாஸ்திரம். Any kind of a science is actually considering a subject, evaluating a subject, going into the merits and demerits involved in the whole process and awakening you, informing you, enlightening you about the whole process. എന്നത്തെ പറ്റി വേണമെന്നാ നമുക്ക് ശാസ്ത്രം എഴുതലാം. പേച്ചെ പറ്റി ഒരു ശാസ്ത്രം, டான்ஸு நாட்டியம் நடனம் சொல்கிறோமே, என்னது? நம்ம உடம்பெடுத்து எந்த மாதிரி அழகா மூவ் பண்ணலாம் அதையெல்லாம் சொல்லி தெரியப்படுத்தப்பட்டதாக நாட்டிய நடன சாஸ்திரம். பாட்டு என்னது? நம்ம குரலை வச்சுக்கிண்டு எவ்வளவு அழகா இந்த குரலை எலாங்கேட் பண்ணலாம், ஒசத்தலாம், தாத்தலாம், அதில் எவ்வளவு தூரம் மாஸ்டரி நமக்கு கெயின் பண்ணலாம் சொல்லி நமக்கு தெரியப்படுத்தப்பட்டதல்லவா பாட்டு. வேற என்னது பாட்டு சொல்லுங்கோ? எல்லா விஷயத்திலையும் நமக்கு சாஸ்திரம் உண்டு. நம்ம ஹிந்து சமாஜம் இருக்கே, இந்து மக்கள், அவளுக்கு நிறைய புத்தி உண்டு. புத்தி எடுத்து யோஜனை பண்ணித்தான் அவ எல்லாம் அடைஞ்சிருக்கா, நேடியிருக்கா. எல்லாம் புத்தி எடுத்தாக்கும். தத்துவ விசாரம் பண்ணுறது தான் அவளுக்கு. தத்துவ விசாரத்தை பற்றி சொல்கிற போது எனக்கு ஓர்மை வர்றது என்னது தெரியுமோ? ஸ்ரீராமனையாக்கு எனக்கு மனசில் வருது. ஸ்ரீராமன் ஆறு? தசரதனுக்கு 4 குழந்தைகள், புள்ள குழந்தைகள். அதில் முதலாக பிறந்ததாக்கும் ஸ்ரீராமன். தசரதனுக்கு ரொம்ப இஷ்டம். 4 குழந்தைகளை நம்ம படிக்க வச்சான். எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அவன் க்ஷத்ரியாளானத்தினால ராஜாக்களானத்தினால அவளுக்கு அஸ்திரசஸ்திர வித்தியை சொல்லுவாளே, அம்பு வில்லு எல்லாம் எடுத்து பிரயோகம் பண்ணி அதிலேயும் நல்ல பிராவீண்யம், நல்ல சாமர்த்தியம் அவளுக்கு உண்டாக்கி கொடுக்கணும். அப்போ ஒரு பாகத்தில் அகடமிக் எஜுகேஷன், இன்னொரு பாகத்திலேயோ ஆர்ச்சரி, அந்த எஜுகேஷன் ரெண்டும் கொடுத்து 16 வயசாச்சு. 16 வயசுக்குள்ள 2 முடிஞ்சுது. கேட்கறலாம் நீங்க, நமக்கு முடியறதோ? நமக்கு 16 வயசுல எவ்வளவாச்சு? எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸ்ரீராமனோட படிப்பெல்லாம் பூரா முடிஞ்சுது. அப்ப ஸ்ரீராமன் தோப்பனார்கிட்ட சொன்னார், தசரதனோட ராஜ்யம் ஏது? அயோத்தியா ராஜ்யம். அயோத்தியா ராஜ்யம் சொன்னா பாரத நாடு பூரா ஆச்சுன்னு நினைச்சுக்காங்கோ. பாரத நாடு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற போது 600 ராஜ்யங்கள் உண்டாயிருந்தது அதில். அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் பண்ண போது எவ்வளவு இருந்திருக்கணும் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கோ. சின்ன சின்ன ராஜ்யங்கள் நிறைய உண்டு. இப்போ கேரளா நாட்டில் கொச்சி, மலபார், அப்புறம் டிராவங்கூர் 3 அரசாங்கங்கள் இருக்கு. அதுக்கு கீழே சாமந்த அரசாங்கம் சொல்லி அதுவும் நிறைய இருந்தது. அப்போ நிறைய ராஜ்யங்கள் இருந்தது. அதில் அயோத்தியா சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு ராஜ்யம். அந்த ராஜதானியில், அந்த அரைமனையில் வளர்ந்து நிறைய சந்தோஷமா, சுகமா, சௌபாகியமா, ஒரு விதமான கம்மியும் இல்லை, எல்லாம் லோபமில்லாத நன்னா அனுபவிச்சு வளர்ந்தவன் ஆறு? ஸ்ரீராமன். அது மாதிரி லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். அப்போ தோப்பனார்கிட்ட போய் ராமன் சொன்னானாம், நான் இவ்வளவு நாளாக அயோத்தியாவில் உங்களோட லாளனம் பரிலாளனம் எல்லாம் ஏற்று நடந்தேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வயசாச்சு. எனக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வெளியில் போய் நம்ம பாரத நாடை பூரா ஒன்று பார்த்து புரிஞ்சுக்கணும். இங்கே நான் ராஜகுமாரன், எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட், ஒரு விதமான கம்மி இல்லை. கேட்டது கேட்கறதுக்கு முன்னால் கிடைக்கும், பார்க்கறதுக்கு முன்னால் கையில் வந்துவிடும். இந்த மாதிரி சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கப்பட்ட நான் நம்ம ராஜ்யத்தை விட்டு வெளியில் போய் பாரத நாட்டில் உள்ள ஸ்திதிகளும் கதிகளும் எல்லாம் என்னது, எப்பேற்பட்ட பார்வை இருக்கு, சூழ்நிலை என்ன, எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வெளியில் போகணும்னு சொல்லி சொன்னான் தசரத ராஜா.
அதுக்கு அனுமதி கொடுத்தார். போயிட்டு வா சொன்னார். அப்போ ஸ்ரீராமனும் ஃபாலோவர்ஸும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தோடு கூடி முதலாக ராஜதானியில் உள்ள கட்டுப்பாடெல்லாம் விட்டு முதல்ல போகிறார். நம்ம குழந்தைகள் முதலாக போகிற போது எவ்வளவு அமெரிக்காவுக்கு சொல்லி விடுற போது எப்படி நினச்சிக்குவாவா? நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு போனார். போய் பாரதத்தில் உள்ளது எல்லாம் பார்த்து திரும்பி வந்த ஸ்ரீராமன் இருக்கானே, போன மாதிரி உள்ள ராமன் அல்ல. போகிற போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், உற்சாகம். பலது நான் காணுவேன், கேட்பேன், புதுசு சமாச்சாரங்கள் எல்லாம் தெரியும், எனக்கு நிறைய அறிவுண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சௌபாகியம் உண்டாகும் சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு போன ராமன் திரும்பி வந்தபோது அடே அப்பா, இதான் நம்ம நாட்டில் உள்ள சமாச்சாரம். நான் நினைச்ச மாதிரி அயோத்தியாவில் ரொம்ப சந்தோஷத்தோடு கூடி கம்மி இல்லாமல் சுலபமாக சௌபாகியத்தோடு കഴിഞ്ഞുட்டு இருந்தேன். வெளியில் போகும்போது நான் கண்டது അതൊന്നുമല്ല. எவ்வளவு பேர் திண்டாடுறா, எவ்வளவு பேருக்கு ஒன்றுமில்லை கையில், எவ்வளவு பேர் யாஜகால் இருக்கா. அதே டைமில் பலவிதமான நல்ல மனுஷியாக இருக்கிறதோடொപ്പം கெட்ட மனுஷியாலும் உண்டு. எல்லாமா பார்த்தபோது திரும்பி வந்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? ஜனகாமாசக்தோ விவித குகலாச்சேஷ்டனபரஹா. நான் நினைச்ச மாதிரி அல்ல உலகம். உலகம் சொன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகும், சங்கீர்ணமாகும். அது அந்த உலகத்துல நிறைய மனுஷியா இருக்கா. ஆனா யாரும் நல்லவான்னு சொல்ல முடியாது. பூந்து பார்த்துதானா எல்லாரோட மனசும். இனி ஒரு மனுஷனை பற்றி தப்பு சொல்றதுக்கு இஷ்டப்படாதவா யாருமே இல்லை. 4 பேரை பழிச்சாதான் அவளுக்கு சாப்பிட்ட சாதம் ஜீர்ணமாகும். இந்த மாதிரி உள்ளவாளாகும் உலகத்தில். காமாசக்தா, மனசுல பேராசை. அந்த பேராசையினால விவித குகலாச்சேஷ்டனபரஹா, எப்பேற்பட்ட தப்பும் எங்கேயும் எப்போதும் செய்யறதுக்கு தயாரா இருக்கா. சதுஸ்வப்னேப்யஸ்மி ஜகதி சுஜனோ நாத்ய சுலபா. சொப்னத்தில் போலும் எனக்கு ஒரு நல்ல மனுஷன் எல்லாருக்கும் நல்ல விருப்பம் இருக்கு, இஷ்டப்படுவார். யாரும் தப்பு சொல்லாம எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைச்சு யாரையும் தப்பு பண்ணாம பரதூஷணம் பண்ணாம இருக்கப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை சொப்னத்திலேயும் கூட பார்க்க முடியவில்லை சொல்லிட்டு வந்திருக்கான்டா. நாம சொல்றோமே உலகம் கெட்டு போயிருக்குன்னு. இது திரேதாயுகத்தில் இருந்த ராமன் சொல்ற சமாச்சாரம் இதப்பா. புரியுறதா உங்களுக்கு? வால்மீகி மகர்ஷி எழுதி வச்சிருக்காரப்பா. அது ஸ்ரீராமனோட காலத்தில் நடந்தது. சதுஸ்வப்னேப்யஸ்மி ஜகதி சுஜனோ நாத்ய சுலபா கிரியா துக்கா சங்கா விதுரா நூனமகிலா. என்ன வேலை பண்ணமானாலும் நிறைய திண்டாட்டம், ஈஸியா நமக்கு ஒன்றும் பண்ண முடியறதில்லை. 4 பேரை கூப்பிட்டு வேலை பண்ண சொன்னா வரபோது ரொம்ப நல்லது சொல்லிட்டு வருவா. வேலை பண்ண ஆரம்பிச்சா சோம்பேறித்தனம் தான் உள்ளது. எப்படி உலகத்தில் முடியும்? குகலாச்சேஷ்டனபரஹ சதுஸ்வப்னேப்யஸ்மி ஜகதி சுஜனோ நாத்ய சுலபா கிரியா துக்கா சங்கா விதுரா நூனமகிலா ந ஜானே நேதவ்யா கதமிக தசா ஜீவிதமயி. நீங்க கேட்கிறீங்களோ நான் சொல்றது? நான் இது முதலா வாசிச்ச போது எவ்வளவு ருச்சியா ஆச்சரியமா வாசிச்சேன் நான். இப்படியா நம்ம ராஜ்யத்தில் உள்ள சமாச்சாரம்? ஸ்ரீராமனோட காலத்திலேயே இப்படிதானே இருந்தது. அப்ப நாமல் ரொம்ப மெச்சமே, இப்போ ஜாஸ்தியே நன்னா இருக்கோமே. ந ஜானே நேதவ்யா, கொஞ்ச நாளைக்கு எனக்கு உலகத்தில் இருக்கணுமேப்பா. கொஞ்சம் தசாப்தங்கள், a few tens of years I have to live in this world. எப்படி நான் இருப்பேன்? என்னால முடியாது சொல்றான்னு சொல்லிடுறான். கதமிக தசா ஜீவிதமயி. இந்த ஜீவிதம் வாழ்க்கை சொல்ற ஒரு தசை இருக்கே, இதை எப்படி நான் முன்னாடி கொண்டு போவேன்? நான் கண்டதொன்னும் நல்லதல்லவே அப்பா. மனசுக்கு நினைச்சு பார்க்கிறது வருத்தம் தான், திண்டாட்டம் தான், துன்பம் தான் உள்ளது.
என்னதாவது ஒன்றை பற்றி நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் துன்பம் துன்பம். அப்படி இருக்கிற போது சின்ன வயசு, நிறைய நாளைக்கு இருக்கணும், ஒரு கல்யாணம் பண்ண வேண்டி வரலாம், குழந்தை பிறக்கலாம், பலதும் உண்டாகுமே. இந்த உலகத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி மனசுக்கு மல்லாத்த வருத்தம். அந்த வருத்தத்தையும் கொண்டு திரும்பி வந்து ஸ்நானம் பண்ண மாட்டான், தாயார் தோப்பனாரை போய் பார்க்க மாட்டான், கும்பிடு பண்ண மாட்டான், சந்தியாவந்தனம் பண்ணுறது கிடையாது, கர்மாக்கள் ஒன்றும் இல்லை, ஆறுகிட்டையும் பேசலை. சிவனேனே ஆரும் பேசாமல் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் என்ன சொல்லுவேன்? டிப்ரெஸ்ட் சொல்லுவேன். டிப்ரெஷன். இது எப்போ உண்டாச்சு? புண்ணிய யாத்திரைக்கு போய் வந்துட்டு உண்டாச்சு. புண்ணிய யாத்திரைக்கு போனதோ ரொம்ப ஆசயத்தோட, ஆர்வத்தோட, அபிலாஷத்தோட, நிறைய விஷயங்கள் கண்டு சந்தோஷமாகலாம் சந்தோஷமாகலாம் சொல்லி போய் கிடைச்சது பூரா சந்தாபம். இதுக்கு மேலே டிசப்பாயின்மெண்ட் என்னது? வயசானா 16. அந்த காலத்தில் உள்ள தாயார் தோப்பனார் நம்மளை மாதிரி உள்ளவாள், உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை. ஸ்ரீராமனுக்கு இப்படி ஏதோ வந்திருக்கு சொல்லி உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகல, அതൊന്നും ചെയ്യலை தசரதன். என்னை வந்து பார்க்கறது இல்லை, என்ன ஆறு கேட்பான்? கௌசல்யக்கும் ஒன்றும் செய்ய முடியலை, தசரதனுக்கும் செய்ய முடியலை, மந்திரிமார் இருக்கா அவளாலையும் பண்ண முடியலை, எல்லாரும் திண்டாட்டம் உட்காந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிற போது வசிஷ்டர் அவளுடைய குலகுரு, அவருக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது. புரிஞ்ச போது என்னத்தினால ராமன் இப்படி இருக்கான், என்னத்தினாலே இருக்கான் எங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி என்ன உண்டாச்சு? இதுக்கு முன்னாடி உண்டானது அஸ்திரசஸ்திர வித்யை படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்த்தாடனத்துக்கு புண்ணிய யாத்திரைக்கு போகணும்னு சொல்லிவிட்டேன் நான், நல்லதே சொல்லி. அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமாக்கும் இப்படி உண்டாயிருக்கு இந்த தசரதன் சொன்னானா. ஓஹோ அப்படியா, இது உங்களுக்கு யாருக்கும் இதை ட்ரீட் பண்ண முடியாது, ராமனை வர சொல்லுங்க, எங்களை போல உள்ள வாழ்க்கை ட்ரீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு பேஷண்டாக்கவன்னு சொல்லி கூப்பிட்டானா. ஸ்ரீராமன் வந்தான், நமஸ்காரம் பண்ணி, என்னப்பா உனக்கு மனசுக்கு கவலை, என்னத்தினால நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க, உனக்குள்ள கவலை எல்லாம் என்னது சொல்லி அங்கே அப்புறம் ஸ்ரீராமன் பேசுறதுக்கு ஆரம்பித்தான். உங்களுக்கு அந்த புஸ்தகம் படிக்க முடியுமானா வாங்கி புடியுங்கோ. அந்த ஸ்ரீராமன் பேசினதே 1000 ஸ்லோகங்கள் இருக்கு. நான் கண்ட உலகம் இப்பேற்பட்டது 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 சொல்லி ஜகத்தோஷ பிரகாசம் வைராகிய பிரகரணம் அந்த பெயர்லேயாக்கும் அதை போட்டிருக்கான். யோக வாசிஷ்ட ராமாயணத்துக்கு எல்லாமே சேர்ந்து 32,000 ஸ்லோகங்கள். அதில் முதல் செக்ஷன் வந்து வைராகிய பிரகரணம். மனுஷனோட மனசில் வைராகியம் உண்டு பண்ணுறதுக்குள்ள எல்லாம் உண்டாம் இந்த உலகத்தில். உங்களுக்கு என்னவோ கொஞ்சம் பைசா இருக்குது, வீட்டில் 2 குழந்தைகள், ஒரு தாயார் தோப்பனார், கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஒரு டிவி இருக்குது, கம்ப்யூட்டரும் இருக்குது, பின்ன மொபைலும் இருக்குது, சிவனேனே இருக்கலாம் சந்தோஷிக்கலாம் அப்படின்னு நினச்சிதாங்கோ. நீங்கள் மட்டுமானா சரி, அசல் பக்கம் எப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்குது, எல்லாம் நீங்கள் நன்னா யோஜனை பண்ணி பாருங்க. எல்லா விஷயத்தையும் யோஜனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியாது. நாம் மனுஷியாளாகும், நம்ம மனசில் எல்லார் இடத்துலையும் அன்பு தோணணும். நமக்கு நானும் என்னோட வீடும் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா மிருகங்களையும் விட கஷை. நம்மளை போல நிறைய எல்லா குழந்தைகளும் அதுபோல தான், எல்லா வீடும் அதுபோல தான் நினச்சிக்கிண்டு எல்லாரை பற்றியும் நினைக்கிற ஒரு மனசு உண்டாகிறதாக்கும் மனுஷ ஜென்மம். வசுதைவ குடும்பகம் சொல்லுவா, பூமி பூரா என்னுடைய குடும்பமாக்கும்ங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல உண்டாகணும், இன்னைக்கு இல்லாத போனா நாளைக்கு. அப்போ ஸ்ரீராமனுக்கு இந்த மாதிரி மனசுக்கு கஷ்டம் வந்தது. அவர் கண்டத்தை எல்லாம் சொல்லி வசிஷ்டங்கிட்ட ஒன்னொன்னா சொல்லி கைப்பிச்சதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீராமன் கன்க்ளூட் பண்றார். அவர் சொல்லி முடிச்சது என்ன தெரியுமோ, நன்னா நீங்க கேட்கணும். ஸ்ரீராமனுக்குள்ள கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் 16 வயசுள்ள ஸ்ரீராமன் சொல்றார், மகர்ஷே, என்னோட மனசில் உள்ள கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் இது காரணம் இதாகும். மனசு ரொம்ப திண்டாடுறது, எனக்கு ஜீவிக்கணும்ங்கிற எண்ணமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு உலகத்திலேயா நான் இருக்கேன், இவ்வளவு திண்டாட்டங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற போது நான் எப்படி சந்தோஷமா ராஜதானியில் அரமனையில் இருப்பேன், என்னால் முடியாது சொல்லி
எனக்கு உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்கறதுக்கு இருக்கு, நீங்க கூப்பிட்டு என்ன கேட்டாலே. இந்த மாதிரி திண்டாட்டங்கள் நான் மட்டும்தானா உலகத்திலே அனுபவிச்சிருக்கேன்? எனக்கு முன்னாலே உள்ளவா ஆரும் இந்த மாதிரி உலகத்தை பார்த்து வருத்தப்பட்டது கிடையாதா? வருத்தப்பட்டிருக்காளானா அவ என்ன பண்ணினா? இந்த வருத்தங்களையும் வச்சுக்கிண்டு சகன் பண்ணிக்கிட்டு இருந்தாளா? அதோ இந்த வருத்தங்களுக்கு முடிவுண்டாயிருந்ததா? முடிவு എന്നൊന്നും உண்டானா உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லி தருவேளா? சொல்லி தந்தால் எனக்கு கேட்டு புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்கண்டு என்னோட லைஃப்ல அதை பிரயோகம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி எனக்கு என்னோட துக்கத்திலேருந்து எல்லாம் விடுதல் கிடைக்குமா கிடைக்காதா? இதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில் இல்லைன்னு சொல்றதானா? நபோக்ஷே நபிபாம்யம்பூ கேட்கறல நீங்க? இல்லை. நபோக்ஷே நான் சாப்பிட மாட்டேன், ந பிபாம்யம்பூ தண்ணியும் குடிக்க மாட்டேன், நாத பரி நபோக்ஷே ந பிபாம்யம்பூ நாத பரிததேம்பரம். நீக்கு நல்ல நல்ல வஸ்திரங்கள் அலங்காரமான வஸ்திரங்கள் போட்டுக்கணும் இல்லை, நான் ஒண்ணுமே உடுத்திக்க மாட்டேன். கரோமி நாகம் வியாபாரம் ஸ்நானதானாசனாதிகம். காத்தாலே எழுந்திருந்து பல்ல தேய்ச்சி குளிக்கிறது பண்ண மாட்டேன். ஆருக்காவது தானம் கொடுக்கணும் பண்ண மாட்டேன். சிவனேன படத்தில் உள்ள ராமனை மாதிரி உட்காந்துக்குவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், ஆருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன், புண்ணிய கர்மங்கள் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், சிவனேன இருப்பேன்னு சொல்றேன். நபோக்ஷே ந பிபாம்யம்பு நாத பரிததேம்பரம் கரோமி நாகம் வியாபாரம் ஸ்நானதானாசனாதிகம் ந கிஞ்சித் அபிவாஞ்சாமி தேகத்தியாகாதிருதே முனே. என்னோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், இந்த உடம்பு எப்ப விழுமப்பா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உடம்பே நீ போ போ விழு சொல்லிட்டு இருக்கலாம். ராமனோட மனசில் உள்ள திண்டாட்டமாக்கும் இது. 16 வயசான ராமன். நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தைக்கு இவ்வளவு திண்டாட்டம் வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு காரில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. மனசில் உள்ள கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாம் ரொம்ப அழகா சொன்ன ஸ்ரீராமனோட மூஞ்சியை பார்த்து வசிஷ்டர் சொன்னார், கவலைப்படாதேப்பா, நான் நோக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி வருத்தங்கள் முன்காலத்திலே நிறைய பேருக்கு உண்டாயிருக்கு. இந்த உலகம் மனுஷனோட மனசுல வருத்தம் உண்டு பண்றதாக்கும். இந்த உலகம் இதை நம்ம முழிச்சு பார்க்கிறவனோட மனசுல, விஷாலமா பார்க்கிறவனோட மனசுல, தானும் தன்னை வீட்டில் உள்ளவாளும் மட்டுமல்ல, இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கா. எங்கிட்ட பைசா இருந்தா பைசா இல்லாதவா நிறைய உண்டு, எனக்கு ஹெல்த் இருந்தா இல் ஹெல்த் உள்ளவா நிறைய உண்டு. அப்படி எல்லாரையும் நம்ம பார்த்து பார்த்து அவளிடத்துல மனசுக்கு நல்ல கனிவு தோணுற அந்த மாதிரி மனுஷாளுக்கு இந்த உலகத்துல துக்கம் இல்லாம இருக்காதப்பா. நல்ல மனுஷாளுக்கு எல்லாருக்குமே இங்க துக்கம் உண்டு, பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. இந்த கஷ்டங்களை போக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அந்த வழி என்னது? விசாரம் பண்ணணும். உங்களோட சப்ஜெக்ட் என்னது? ஆச்சாரத்திலேருந்து விசாரத்துக்கு போகணும்னு சொல்றேளே. மனசுக்கு தாங்க முடியாத ஒரு துக்கம், அந்த துக்கம் போகிறதுக்குள்ள ஒரே ஒரு வழி விசாரம் பண்றதாக்கும். விசாரம் பண்றது, அந்த விசாரம் பண்ண வச்சது எப்படி? ராமனுக்கு 16 வயசு தான் ஆச்சு, நிறைய விசாரம் பண்ண தெரியாது. அப்ப ராமனுக்காக வசிஷ்ட மகர்ஷி விசாரம் நிறைய எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். எத்தனை நாளைக்கு? 18 நாளைக்கு. உதயத்திலேருந்து ஆரம்பிச்சு அஸ்தமன பரியந்தம் அந்த அரைமனையில் உள்ள விசாலமான ஒரு பெருசா அந்த ஹால், இதே விட பெருசு. அந்த ஹால்ல ஒரு பக்கத்துல தசரதன், கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி, அரசாங்கத்திலேருந்து நிறைய மந்திரிமார் இருக்கா, அயோத்தியா சிட்டியிலேருந்து நிறைய சிட்டிசன்ஸ் வந்திருக்கா, எல்லாருக்குமா பகுஷதம் நிறைய 100 ஜனங்கள் அங்க உட்கார்ந்து கேட்டு இருக்கா. பேசினது ஆறு? வசிஷ்டன். யாரிடத்துல? 16 வயசான ஸ்ரீராமன் இடத்துல. ஒரு குழந்தைய பார்த்து நாமல் நல்லது பேசுற போது
வயசானவாளும் அங்கே வந்து இருப்பா. அதாக்கு நம்மளோட பண்பாடு. இது யாரு கேட்பா, யாரு சொல்லி கொடுப்பாங்கிறதுக்கு ஒரு விதமான ரூல் கிடையாது. ஆறு யாரை பார்த்து சொல்றாளோ அந்த சொல்றத காதை கொடுத்து கேட்கறதுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் நம்ம ராஜ்யத்தில் நிறைய பேர் இருப்பா. நீங்கள் என்னத்துக்கு இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கேன்? இந்தியா ராஜ்யத்திலிருந்து ஒரு சுவாமி பூமானந்த சுவாமி வந்திருக்காராம். அவர் பேச போறாராம். சுவாமிஜிக்கு என்ன பேசுறதுக்கு இருக்கு? இதெல்லாம் தான் பேசுறதுக்கு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அது கேட்கறதுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுறதே. அது என்னத்தினாலே? எல்லாரோட மனசும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிற பொருளாகும் இந்த விசாரம். விசாரம் தத்துவ விசாரம் சொன்னா அந்த விசாரத்தை உண்டு பண்றதுக்காக வசிஷ்டர் பலவிதமான காரியங்களை சொல்லி புரிய வச்சார். இந்த கிரந்தத்தை யாருமே முழுவன் படித்ததே கிடையாது. நான் அதை பற்றியாக எழுதிக்கிட்டு வரேன். நிர்வாண பிரகடனத்திலேருந்து எங்கள் ஆசிரமத்திலேருந்து ஒரு விசார சேது த பாத் ஆஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஒரு மேகசின் நடத்துகிறோம். அதில் நிர்வாண பிரகரணம் லாஸ்ட் செக்ஷன், அதுலேருந்து உள்ள ஸ்டோரியும் எக்ஸ்பிளனேஷனுமாக நான் எழுதுகிறேன். எனக்கு நிறைய சமயம் இல்லை. இப்போ மலேசியாவில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸாக நான் அடுத்த ஆர்டிக்கிள் இங்கேருந்து சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பினேன். நிறைய பார்க்கணும். எவ்வளவு 50 பேஜ் மேட்ரு அங்கேருந்து ஃபோட்டோ ஸ்டாட் எடுத்து அனுப்பியிருக்கா எனக்கு. அதை பார்த்து 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 எனக்கு பேஷன்ஸும் இல்லை, டைமும் இல்லை. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், படித்து அதை எல்லாம் தான் கட் ஷார்ட் பண்ணி என்னாச்சுன்னு புரிஞ்சுக்கண்டு ரொம்ப ப்ரீஃபாக அதை என்ட்ரு பண்ணணும். அதாக இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். சூடாலே சிகித்வஜன் அந்த உபாக்கியானம். சிகித்வஜனுக்கு என்ன வேணாலும் அறிவுண்டாகிறது இல்லை. ராஜ்ஜி அவருடைய ராஜ்ஜி சூடாலை சொல்லிக் கொடுத்து புரிய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். புரியணுமே, இது ரொம்ப விசேஷமான ஒரு பாகமாக்கும். அது அந்த யோகவாசிஷ்ட ராமாயணம் காத்தால எழுந்திருந்து சாயங்காலம் வரை வசிஷ்டன் ஸ்ரீராமனை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்படி பேசிட்டு இருந்து தொடங்கினது எப்படி? ஸ்ரீராமன் கிட்ட சொன்னது, விசாரயதியா சத்தியம் அசத்தியம் ஹி பரித்யஜா அபத்தோ பத்த இத்யுக்த்வா கிம் முதா பரிசோஜசி. உங்களுக்கு விளங்குறதா நான் சொல்றது? விசாரயதியா சத்தியம். ராமா, நீ இப்ப கண்ணெடுத்து பார்த்ததெல்லாம் ஒரு சைடு தான் ஆச்சப்பா. கண்ணெடுத்தாக்க நீ பார்க்கிறாய், பார்வையெல்லாம் வெளியிலேன்னு உனக்கு தோணுறது. ஆனா கண்ணு உடம்புலேயாக்கும் இருக்கு. அந்த பார்த்ததெல்லாம் உள்ளேயாக்கும் பார்க்கிறோம், மனசாக்கும் பார்க்கிறது. அந்த மனசும் புத்தியும் அதெல்லாமா சேர்ந்து நம்ம சரீரத்துக்குள்ளே இந்த பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிற உலகம் இருக்கே, அந்த உலகத்துக்கெல்லாம் எத்தனையோ மேலே இருக்கிற ஒரு உள்ளாகாசம், ஒரு சிதாகாசம் இருக்கப்பா. அதை நீ நன்னா புரிஞ்சுக்கும். இந்த உலகத்தை பார்த்து உன்னோட மனசு வருத்தம் உண்டாக்குற மாதிரி, உண்டு பண்ற மாதிரி, அதே மனசு புத்தி எடுத்து நினைச்சு பார்க்கிற போது இந்த வருத்தம் எல்லாம் கரைஞ்சு போய் உள்ள ஒரு பூர்ண சந்திர பிரகாசம் உதயமாகுமாப்பா. விசாரமாக்கும் அதுக்குள்ள வழி. அசத்தியத்தை பற்றி நினைச்சு வருத்தப்படுறாய், சத்தியத்தை பற்றி நினைச்சு அந்த வருத்தத்தை இல்லாம பண்ணப்பா. விசாரய தியா சத்தியம். எப்படி உன்னோடு மனசு உலகத்தில் உள்ள காட்சிகள் எல்லாம் கண்டு வருத்தப்படுறதோ, அதே மாதிரி உள்ள இருக்கிற பொருளை பத்தி நினைச்சு உனக்கு சந்தோஷமா ஆஹ்லாதமா இருக்கலாம். அதுவும் நமக்கு முடியும். உன்னோட புத்தி எடுத்து நினைச்சு பாரு. சத்தியத்தை நினைச்சுக்கோ. அசத்தியம் ஹி பரித்யஜா அபத்தோ பத்த இத்யுக்த்வா கிம் முதா பரிசோஜசி. நான் இதெல்லாம் பார்த்ததுனால எனக்கு வருத்தப்படுறதுக்காக பிறந்தவன் நான். ஆறு என்ன உங்ககிட்ட அப்படியாக்குன்னு? ஒன்னு மாதிரி பிறந்தவன் தான் நானும். நிறைய பேர் இருக்கா. நாங்கள் வருத்தப்படாம இதே லோகத்தில் இருக்கோமே. எங்களுக்கு மாத்திரம் வருத்தம் இல்லை, உனக்கு மாத்திரம் வருத்தம். அது என்னத்தினாலே? அதோ உன்னோடு தப்பா, அதோ எங்களோடு தப்பா? யோசனை பண்ணி பாரு. அப்ப நம்ம மனசை எடுத்து நல்லதுன்னு நினைக்கலாம், தீஞ்சதுன்னு நினைக்கலாம். தீஞ்சது நினைக்கிறத விட்டு நல்லத்தை நினைச்சு நன்மை அடையப்பா. அவர் சொல்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸ்வயத்ன மாத்ரே எது உபாசகோ எது தத்தைவ சப்தார்த்தமபாஸ்ய தூரே சூரேண சாதோ பதமுத்தமம் தது ஸ்வபௌருஷேணைவ ஹி லப்யதேந்தஹ.
உங்களுக்கு புரியறதா நான் சொல்றது? இஷ்டமா இருக்கா? ஸ்வயத்ன மாத்திரே எது உபாசகோ எது. நாம கடவுளை உபாசனை பண்றோமே, கடவுள், இந்த கடவுள் சொன்ன என்னது? கடவுள் 3 அக்ஷரம் உள்ள ஒரு வார்த்தை. இது ஆறு உண்டு பண்ணினா? கடவுள் பண்ணாரா அதோ நாம பண்ணினோமா? ஒன்னு சொல்லுங்களே நீங்க. அக்ஷரங்கள் எல்லாம் எங்கேருந்து வருது? பகவானோடு வாயிலேருந்து வந்ததா, நம்ம மனுஷ முகத்திலேருந்து வந்ததா? அப்ப பகவான்ங்கிற வார்த்தையோ ஆறு சொல்றா? நாம சொல்றோம் பகவான், கடவுள், ஈஸ்வரன், பரம்பொருள் சொல்றோம். நாம சொல்றதுக்கு நாம தானே அர்த்தம் சொல்லணும். அதோ பகவான் வந்து சொல்லிவிடுவாரா? என்ன நீங்க பேசாம இருக்கீங்க? ஸ்வயத்ன மாத்திரே. இப்போ ஒரு கோவில் கட்டணும்னு ஆறு சொல்றா? நாம தானே சொல்றோம். பகவான் கோவில் கட்ட சொன்னாரா? இல்லையே. நமக்கு பகவானுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு தோணுறது, அதுக்கு முயற்சி பண்றோம். அதுல நிறைய பேர் பங்கு சேர்ந்துக்கிறா. எங்களுக்கும் வேணும் தோணுறது, நாங்களும் ஹெல்ப் பண்றோம், எங்களுக்கு நாங்களும் ஆஃபரிங் தரோம் சொல்லிட்டு வரா. அப்ப நாம தான் கடவுளுக்கு வேண்டி ஒரு கோவில் கட்டுறோம். என்னத்துக்கு? நிறைய பேருக்கு அங்க வந்து பிரார்த்தனை பண்ணி ஆராதனை பண்ணி மனசுக்கு நிம்மதி உண்டாகணும். நம்ம மனுஷ வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல கர்மா உண்டானால் ஒரு கோவில் கட்டலாகும். அது மாதிரி சமாஜத்துக்கு, மக்களுக்கு நல்லது அணையறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்றதாக்கும் ரொம்ப நல்லது. தனக்கு ஒரு வீடு கட்டினேன், 2 மில்லியன் லோன் இருக்கு, மந்த்லி 25,000 ரிங்கிட்ஸ் கொடுக்கணும். அது ஒரு பெரிய காரியம் இல்லப்பா. நீ உனக்கு ஒரு வீடு கட்டுறியா, அதுல இப்ப என்ன சமாச்சாரம் இருக்கு? அதுல நீயும் உன்னோட குழந்தைகளுமா உட்கார்ந்துட்டு இருக்க. இது பட்சிகளும் குழந்தைகளும் மிருகங்களும் எல்லாம் பண்றது. வெளியில உள்ள புறத்தியானுக்கு 10 பேருக்கு வந்து இருந்து கண்ணை மூடிக்கிண்டு நிம்மதியா கடவுளை கூப்பிட்டு நிம்மதியா அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி நீ பண்ணினியானா அதாக்கு ரொம்ப பெரிய காரியம். அப்ப இந்த கோவில் சொன்னா என்னது? மனுஷாளுக்கு கல்யாணம் அடைகிறதுக்காக ஒரு நல்ல கர்மா பண்றதாக்கு. அது மாதிரி ஒரு ஆசிரமம் சொன்னா என்னது? தபசு பண்ணிக்கின்ற எல்லாருக்கும் நல்லது வரத்துக்கு, நல்ல காரியங்கள் கருத்துக்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஆசிரமம் பண்ணி அங்க தபஸ்விகள் இருந்தா அது கோவிலே விட நல்ல காரியம். நாம கடவுள் என்று வாயை திறந்து சொல்றோம், ஆனா அது நம்ம வாயெடுத்தாக்கும் சொல்றோம். அது சொல்லணும்னு நமக்காக்கும் தோணுறது. என்னத்துக்காக சொல்றோம், என்னத்துக்கு சொல்றோம், ஆரை சொல்றோம்னு நாம நினைச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல மனுஷன் தன்னுடைய முயற்சியினாலே பண்ணினதல்லாம கடவுள் தந்தது ஏதாவது உங்களுக்கு இருக்கோ? புரியலை? இந்த பில்டிங் இருக்குது, ஆறு தந்தா? கடவுள் கட்டினாரா? அது மனுஷன் கட்டினானா? இது டிசைன் பண்ணதாரு, இது கட்டி முடிச்சதாரு, இது மெயின்டைன் பண்றதாரு? கடவுள் தந்தது என்னது? பஞ்சபூதங்கள் அவர் பண்ணி தந்திருக்கார், ஒத்துக்கண்டேன். அந்த பஞ்சபூதங்கள்ல என்னெல்லாம் நாம ஜாஸ்தியாக பண்றோமோ அதெல்லாம் நாம நம்ம முயற்சியினால பண்ணினதாக்கும். ஸ்வயத்ன மாத்திரே எதுபாசகோ எது. பகவானை உபாசம் பண்றது நாமளாக்கும் பண்றோம், அர்ச்சை பண்ணினது நம்மளாக்கும், உபாசனை பண்ணி அதிலிருந்து நன்மை உண்டாகிறது நமக்கு. அப்ப நம்மளோட முயற்சியினால நமக்கே அதனுடைய பலனடையறத தவிர அங்க வேற ஒரு ஃபேக்டர் வந்து ஒண்ணுமே சேரதில்லை சொல்றாரு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன பேசலே? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அதோ தப்பா புரிஞ்சுக்கிறீங்களா? ஸ்வயத்ன மாத்திரே எதுபாசகோ எது தத் தெய்வ சப்தார்த்தம் அபாஸ்ய தூரே. அப்ப நீ கடவுள் தருவர் கடவுள் தருவர் சொல்லி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காம நீ என்ன வேணும்? கடவுளை நீங்க நிறைய தந்திருக்கீள், பஞ்சபூதங்கள் எல்லாம் தந்திருக்கீள், எனக்கு ஒரு உடம்பை தந்திருக்கீள், கை கால் இருக்கு, வாய் இருக்கு, வாயினால் எனக்கு பேச முடியும், மனசினால நினைக்க முடியும், புத்தியினால விசாரம் பண்ண முடியும், கை கால் எடுத்து வேலை பண்ண முடியும். உங்களோட அனுகிரகத்தினால நான் எல்லாம் பண்ணி நன்னா எல்லாம் அடைஞ்சுக்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள். அதாக வேணும். உங்ககிட்ட ஆறு புண்ணிய யாத்திரைக்கு போச்சன்னா, புண்ணிய யாத்திரைக்கு போனோம்னு തോന്നുന്നത് ആർക്ക്? നോക്ക്. ആര് പോനാ? നീ പോനാய். ആര് കണ്ടാ? നീ കണ്ടാய். கண்டதெல்லாம் பிடிக்காம வந்தது ஆருக்கு? உனக்கு. துக்கம் ஆருக்கு? உனக்கு. இந்த துக்கத்தை போக்கடிக்கணுமானா நீ என்ன வேணும்? என்ன நீங்க பேசாம இருக்கீள்? யாராவது சொன்னாலோ தீர்த்த யாத்திரைக்கு போறதுக்கு?
ராமன் தன்னுடைய இஷ்டப்படிக்கு போனதல்லவா? இஷ்டப்படிக்கு பார்த்தான், மனசுக்கு வருத்தம் வந்தது. அந்த வருத்தத்தை போக்கடிக்கணுமானா என்ன வேணும்? அந்த வருத்தம் வந்ததை எப்படி எதுன்னு நினைச்சு பார்த்து எப்படி வந்ததோ அப்படி அது இல்லாமலும் பண்ணணும். அது இல்லாம பண்றதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்காகுமப்பா, நான் சொல்லித்தரேன் என்ன வேணும்னு சொல்லி அங்கேருந்து உபதேசம் ஆரம்பிச்சார். சூரேண சாதோபதமுத்தமம் தது ஸ்வபௌருஷேண இவஹி லப்யதேந்தஹ. ஒரு சூரன் காரியங்கள் நன்னா புரிஞ்சுக்கிண்டு நன்னா திறமையோட வேலை செய்யப்பட்டோன்றிருக்கானே, அவன் மிச்சமுள்ளத்தை எல்லாம் மாற்றி வச்சு தன்னோடு உள்ளே இருக்கிற சக்தியை யூஸ் பண்ணி பிரயோஜனப்படுத்தி எங்க போனமோ என்னது வேணுமோ என்னது அடையணுமோ அவன் அதை அடையிறான். உனக்கு எங்க வேணுமானா போலாம். ஒரு பர்வதத்தோடு மேலே நாமல் ரெண்டு சின்ன காலை வச்சுக்கிண்டு செவிட்டி மேலே போற மாதிரி உன்னோட மனசிലുള്ള துக்கம் கரைஞ்சு போகும். நீ தத்துவ விசாரம் பண்ணினா போரும். இந்த துக்கம் எங்கேருந்து உண்டாச்சு, ஆருண்டாக்கினா? என்னோட மனசு படுத்துக்கிண்டு தூங்கினா எனக்கு துக்கம் இருக்கா? இல்லை. எத்தனை துக்கமுள்ள மனசும் படுத்துக்கிண்டு துக்கத்தை விட்டு தூங்குறதே, எழுந்திருக்கிற போது தானே துக்கம் இருக்கு. அப்ப நம்ம துக்கத்தையும் மனசையும் எல்லாத்தையும் அப்படி போறதுக்குள்ள ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு. நம்ம உள்ள இருக்கிற ஆத்மபலம் ரொம்ப விசேஷமானது. அந்த ஆத்மபலத்தை புரிஞ்சுக்கோ. உனக்கு ஜாகிரத அவஸ்தை மட்டுமல்ல உள்ளது, சுசுப்தி தூக்கம் இருக்கு. ஜாகிரத்தில் நடக்கிற துன்பங்கள் எல்லாம் தூக்கத்தில் போயிடுறது. ஆறு தூக்கம் தரா? கடவுள் ஓரோ நாளைக்கும் வந்து டெலிவர் பண்றாரா நமக்கு தூக்கம்? நம்ம தூங்குறோமே எல்லா நாளைக்கும். மனசே மாஞ்சு போயிடுறதே, இல்லாம போயிடுறதே. அப்ப எல்லா துக்கத்தையும் இல்லாம பண்றதுக்குள்ளதான மார்க்கம் உண்டு. நான் சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியுமோ, 18 நாளைக்கு உபதேசத்தில் 7 நாள் 8 நாள் ஆகிறதுக்குள்ள ஸ்ரீராமன் கண்ணம் மூடிக்கண்டு நிர்விகல்ப சமாதியில் இருந்து விட்டானாம். ராமன் மட்டுமல்ல, கூட பலவாளும் அந்த சதஸில் உள்ளவா. வசிஷ்டர் பேச்ச நிப்பாட்டினார். அவ கண்ணை திறந்த போதுதான் அவர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சார். விசாரத்தினுடைய எஃபெக்ட் இவ்வளவாக்குன்னு புரிஞ்சுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கல என்னது, எனக்கு ஒரு புத்தி இருக்கு, தூக்கம் இல்லாம பண்றதுக்குள்ள புத்தி. ஆசை ஜாஸ்தியாகி தூங்குறதுக்கும் கூட முடியறது இல்லை. அப்படி பேராசையோட திண்டாடுறதுக்குள்ள புத்தி எல்லாம் நமக்கு உள்ளது. நம்ம மனசில் உள்ள துன்பங்களை எல்லாம் தவிர்த்து இல்லாம பண்ணி நிம்மதியோட படுத்துக்கிண்டு தூங்குறதுக்குள்ள அந்த சக்தி நம்ம புத்திக்கு இருக்கு. அதாக்கும் சாஸ்திர விசாரம், தத்துவ விசாரம். கடவுளை பத்தி நினைச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு நினைச்சு பார்த்துங்க, நான் ஆரை உபாசனை பண்றேன்? கடவுளை. அவர் எல்லா இடத்துலையும் உண்டு. எல்லா இடத்துலையும் உள்ள கடவுளுக்கு எங்க நான் புஷ்பங்கள் கொடுப்பேன்? அப்ப அவரை உண்மையா நம்ம உபாசனை பண்ணமான என்ன வேணும்? என்னோட மனசுல தான் உபாசனை பண்ணணும். மனசுலேருந்து நல்ல நல்ல மனப்புஷ்பங்கள் உண்டாக்கணும், புத்தி புஷ்பங்கள் உண்டாக்கணும். എന്നിട്ട് അന്തരാത്മാവാണ് ഭഗവാനുക്ക് ഞാൻ அதை கொடுக்கணும். வெளியில் உள்ள புஷ்பங்கள் என்னோட உள்ள ஏசாது போகாது, நான் உள்ளேந்து தான் புஷ்பங்கள் உண்டாக்கணும் சொல்லி நல்ல நல்ல சுத்தமான அழகான சுந்தரமான நிர்மலமான புஷ்பங்கள், நல்ல நல்ல விசாரங்கள். அதாகும் இந்த சகஸ்ர நாமம் சொல்றோம். கடவுளை பற்றி எழுதின சகஸ்ர நாமங்கள். அது வேனல் வருஷம் எல்லாம் ஒருபோல உங்களுக்கு கிடைக்கும். சில புஷ்பங்கள் வேனக்காலத்தில் கிடையாது, வருஷ காலத்தில் தான் கிடைக்கும். சகஸ்ர நாமங்கள் பகவானுக்கு புஷ்பங்களா, அதை நன்னா காதை கொடுத்து கேட்டு நன்னா ஜபம் பண்ணுங்கோ. நம்ம ஜபம். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருது பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவன பூதாத்மா பரமாத்மா சா. சொல்லுங்கோளேன், காதை கொடுத்து கேளுங்கோ. அந்த புஷ்பம் மனசில் இப்படி ஓரோ சப்தம் நம்ம சொல்ற போது நாமும் சொல்ற போது மனசுலேருந்து உண்டாகட்டும். அந்தராத்மாக்கு தான் அது உருப்பிடும். விசாரம் சொன்னா அதுதான். ஸ்ரீராமனுக்கு உண்டானது தான். அந்த ஸ்ரீராமன் விசாரம் பண்ணி நல்ல தெளிச்சம் பிரகாசம் உண்டாகி മനസ്സിലുള്ള വിഷമങ്ങൾ സങ്കടങ്ങളെല്ലാം നീങ്ങി മനക്കഷ്ടമൊന്നും ഇല്ലാമയായി
அந்த வசிஷ்டர் கொடுத்த உபதேசத்தினோடு கருத்தினாலேயாக்கும் ராமச்சந்திர மகாபிரபுவினுடைய ஜீவிதத்தில் என்னெல்லாம் மகத் காரியங்கள் நடந்ததோ அது பூரா நடத்துறதுக்குள்ள சக்தி அவருக்கு உண்டானது இந்த உபதேசங்கள் கேட்டுட்டார். அபிஷேகத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சா. அப்போவாக்கும் கைகேயை கூப்பிட்டு, ராமா உனக்கு அபிஷேகம் இல்லைப்பா, நீ 14 வருஷம் தண்டகாரண்யத்துக்கு போனோம், மரவுரி கட்டிக்கிண்டு நீ போனம் இவ்வளவுதானா சித்தமே கட்டணும், இவ்வளவுதானா? சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் போயிடுறேன், என்னோட தாயாருக்கிட்டேயும் பெரியவாட்டையும் சொல்லி அவளோட மனசுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதி உண்டாக்கி கொடுத்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன்னு சொன்னானா. நீங்கள் யாராவது எப்படி சொல்லுவேளோ? நான் எல்லார்கிட்டையும் கேட்பேன், அப்பா உங்ககிட்ட இந்த மாதிரி கைகை சித்தி சொன்னாலானா நீ என்ன பண்ணுவாய்? நான் போக மாட்டேன்னு சொல்றவா தான் என்னோட குழந்தையெல்லாம் நான் கண்டிருக்கேன். ஆனால் ஒரு குழந்தை எழுந்திருந்து சொல்லு நான் போவேன். எங்கே நான் பேசியிருக்கேன்னா ஒரு குழந்தை எழுந்திருந்து சொல்லியிருக்கு நான் போவேன். போகமாட்டேன்னு சொல்றது நம்ம மனசுதான், போவேன்னு சொல்றது நம்ம மனசுதான். ரெண்டு மனசுக்குமா என்ன வித்தியாசம்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம மனசு நீங்க நினைக்கிற மாதிரி கோழ மனசல்ல, ஏழை மனசல்ல, தங்கம் மனசாகும். அது பத்திரமாத்து தங்கம். அந்த மனசை நீங்க புரிஞ்சுங்கோ. அந்த மனசுலேருந்து தான் இந்த உலகமே வருது. முதலா யூ கெட் அப் ஃப்ரம் ஸ்லீப், എന്നിട്ട് கண்ணை திறந்து பார்க்கிற போதாக்கும் உலகம். நீங்க கண்ணை திறக்கலையானா அந்த உலகத்தில் ஒரு பொருளும் நீங்க காண மாட்டேன். இருக்கு சொல்றதுக்கு ஆரும் இல்லை. உலகம் இருந்தாலும் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமே, புரிய வைக்கிறதுக்கு நாம தான். நாமளாக்கும் இந்த உலகத்தை விட 1 ஸ்டெப் மேலே, உலகத்தை விட கீழே எல்லாம் നമ്മൾ கீழே கீழே கீழேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனுக்கு என்ன உண்டாச்சு? 13 வருஷம் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் எல்லாம் முடிஞ்சு மகாபாரத யுத்தம் பண்ணணும், அதில் நமக்கு ஜெயமடையணும் சொல்லி நல்ல கருத்தோட நல்ல உற்சாகத்தோட வந்தான். கிருஷ்ணனாகும் தேராளி அங்கே வந்து பீஷ்மரையும் துரோணரையும் எல்லாம் பார்த்தபோது மனசுக்கு வருத்தம், டம் விழுந்து விட்டான். நிற்க முடியாமல் இருந்து கையில் உள்ள காண்டீவம் கையிலேருந்து விழுந்து போய் நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் போயிடுவேன், இறந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சான் அர்ஜுனன். கிருஷ்ணன் பேசாமல் இருக்கலே, நீ சொல்றது சரியல்லப்பா, 13 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த டைம்லயே அப்படி சொல்லுவா? முன்னாடி என்ன நீ சொல்லலை? 13 வருஷத்துல இல்லாதது இப்போ இங்கே புதுசாக என்ன வந்திருக்கு கேட்டபோது யோஜனை பண்ண ஆரம்பித்தேன். யோஜனை பண்ண ஆரம்பித்து கேள்வியும் பதிலுமா 700 ஸ்லோகம் 3 மணி நேரம் பேசிக்கின்றான். அர்ஜுனோட வருத்தம் எல்லாம் போச்சு. அப்படி கேள்வியும் பதிலும் இதாக்கு நம்ம விசார சாகரம் எல்லாத்திலையும் எழுதுறது இதுதாக்கும். நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் உங்க மனசுல விசாரம் உண்டு பண்றதோ அவ்வளவுதான் இந்த சாஸ்திரங்களுக்கு கருத்துள்ளது, பிரயோஜனம் உள்ளது. பகவானை ஸ்துதிக்கிறது ஒன்று, பகவானை பற்றி நினைக்கிறது வேற ஒன்று. பகவானை புரிஞ்சுகண்டு உள்ள எப்போதுமே வச்சுக்கண்டு நடமாடுறது இனி ஒன்று. அப்ப ஆச்சாரங்கள்லேருந்து நம்ம மனசு விசாரங்களுக்கு ஒசந்தாத்தான் மனுஷ ஜன்மா அன்வர்த்தமாகும், மீனிங்ஃபுல்லாகும். நாமளிங்க சாப்பிட்டுக்கண்டு குடிச்சுக்கண்டு உடுப்பு போட்டுக்கண்டு இருக்கிறவா மட்டுமல்ல, நாமளிங்க நினைக்கின்றவாளாக்கும், விசாரம் பண்ணன்றவாளாக்கும். காரியங்களை புரிஞ்சுக்கணும், பரம்பொருளை மனசுல நமக்கு பிரதிஷ்டை பண்ண முடியணும். நம்ம போகிற இடத்துல எல்லாம் கடவுள் நம்ம உள்ள எப்போதுமே இருந்து கொண்டிருக்கணும். Make your heart the very temple and install the Lord there. ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, நித்யோத்சவோ பவேத்தேஷாம் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனம் ஹரிஹி. நித்யோத்சவோ பவேத்தேஷாம், அவளுக்கு இப்பேற்பட்டவாளுக்கு நித்திய உற்சவமாம். என்னைக்கும் அவளுக்கு ஃபெஸ்டிவலா.
அதுக்கு கொட்டுமளம் வேண்டாம், നാദസ്വരം വേണ്ട. നിത്യോത്സവോ ഭവേത്തേഷാം, അവളോട് മനസ്സിലാക്കും ഉത്സവം. ദ ഫെസ്റ്റിവിറ്റി ഈസ് ഇൻ ദെയർ മൈൻഡ്. മിച്ചമുള്ളതെല്ലാമോ വെളിയിലുള്ളവ, കൊട്ടുമളം. இனியொருத்தன் உண்டு பண்ணி நம்ம கண்ணெடுத்து பார்த்து கிடைக்கப்பட்டதாக வந்த உற்சவம். நீங்க உங்க உள்ள இருக்கிற மனசுக்கு தனியே மனசுல ஒரு உற்சவம் பண்ணுங்கோ. அதுக்குள்ள வழி என்னது? நித்யோத்சவோ பவேத்தேஷாம், அவளுக்கு எல்லாருக்குமே எப்போதுமே நிரந்தரமான உற்சவமாம். நித்யஸ்ரீ நித்தியமங்கலம், எப்பவும் அவளோட மூஞ்சி கலையோடு இருக்கும், ரொம்ப ஐஸ்வர்யம் ஸ்ரீத்துவம் இருக்குமாம். நித்தியமங்கலம், ஒரு விஷயத்தை பற்றியும் அவளுக்கு அமங்கலம் என்கிற ஒரு தோணலே இருக்காது. இந்த உலகத்தில் மனுஷியா ஜனிப்பா, வளர்ந்துக்குவா, கொஞ்சம் கழிஞ்சா செத்து போவா. சில பேர் அல்பாயசோடு போவா, சில பேருக்கு உடம்புக்கு ஷீக்குண்டாகும், நிறைய பேர் ஆரோக்கியத்தோடு இருப்பா. இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் இந்த உலகம். அந்த உலகத்தில் இன்னது வேணும் இன்னது வேண்டாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உலகம் எப்படி இருக்கோ அதை அதேபடிக்கு ஸ்வீகாரம் பண்ணுறதுக்குள்ள மனசினுடைய விசாலம் நமக்கு வேணும். அப்படி எல்லாத்திலையும் மங்களம் பாத்திரம் கண்டு கண்டு நிரந்தரமான உற்சவத்தோடு கூடி இருக்கணுமான அதுக்கு என்ன வழி? ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனம் ஹரிஹி, மங்களத்தோட ஆயதனம், த வெரி அபோர்ட் ஆஃப் மங்களம். ஆரு? மகாவிஷ்ணு, ஸ்ரீஹரி, பரமசிவன், முருகன். இதெல்லாம் பேர் என்ன சொன்னாலும் ஒரே அனுபவம் தானே. அப்ப எல்லா மங்களத்துக்கும் அபோர்டா இருக்கப்பட்ட அந்த ஹரியை யாரு மனசுல வச்சுக்கிறாளோ அவளுக்கு நித்யோத்சவோ பவேத்தேஷாம் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனம் ஹரி. இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க படியுங்கோ, அதை நிறைய பழக்கம் பண்ணுங்கோ, வீட்டில் எழுதி வச்சுங்கோ, எல்லா ரூமிலையும் பெட்ரூமிலையும் எல்லாம் அதை படிச்சு படிச்சு நினைச்சு உங்களோட மனசுல கலகலா 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 சொல்லி அந்த விசாரம் வரட்டும். ஆச்சாரங்கள் கோவிலுக்கு குளத்துக்கு வந்து பொய்க்கெல்லாம் இருக்கீங்க நீங்கள், ரொம்ப நல்லது. அந்த விசாரம் மனசுல வந்தாதான் நமக்கு எங்க போகணுமோ அங்க போக முடியும், என்ன செய்யணுமோ அது செய்ய முடியும். இந்த தாயுமானவர் ஒரு ஸ்லோகத்தை பற்றி சொன்னேரே, அதில் அவரோட இடத்துல விருத்தத்தில் சொல்றார், சிந்தை பிறந்ததும் அங்கே, சிந்தை பிறந்ததும் அங்கே, சிந்தை இறந்து தெளிந்ததும் அங்கே, எந்த நிலைகளும் அங்கே, கண்டையாந்தன் இரண்டற்று இருந்ததும் அங்கே. உங்களுக்கு புரியறதா சொல்றது? சிந்தை பிறந்ததும் அங்கே, எங்கேருந்து மனசில் உள்ள நினைவெல்லாம் எங்கேருந்து கிளம்புறது? உள்ளத்திலேருந்து. அந்த நினைவெல்லாம் எங்க முடியறது? நம்ம உள்ளத்துல தான் முடியறது. இந்த உலகத்தை நாம பார்க்கிறோமே, இந்த உலகத்தை பார்க்கிறோம். பார்க்கிறத எங்கே சொல்லுங்க நீங்கள்? என்ன பேசாம இருக்கு? ரெண்டு கண்ணை எடுத்தல்லவா இது எல்லாம் பார்க்கிறேன். அப்ப இந்த பார்வை எங்க நடக்கிறது? கண்ணுல. கண்ணும் கூட ஒரு நிமித்தம் மட்டும். உண்மையான பார்வை அனுபவம் உள்ளேக்கும். அந்த உள்ளேனாக்கும் எல்லா சிந்தைகளும் கிளம்புறது. அந்த சிந்தைகள் சிந்தை இறந்து தெளிந்ததும் அங்கே, அந்த சிந்தையெல்லாம் போய் நீங்க படுத்துக்கிட்டு தூங்குறதும் அங்கதான். எந்த நிலைகளும் அங்கே, நீங்க சொல்ற நல்லது கெட்டது தீஞ்சது சுகம் துக்கம் சொர்க்கம் நரகம் போச்சு வந்தது எங்க சொல்லுங்க? நீங்க ஒரு குழந்தை பிறந்ததுன்னு யாரு சொல்றா? குழந்தை சொல்லியே நீங்க தானே சொல்றேன். உங்க உள்ளத்திலேயாகும் இதெல்லாம் நடக்கிறது. எந்த நிலைகளும் அங்கே, கண்டையாந்தன் இரண்டற்று இருந்ததும் அங்கே, அங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ.
உங்கள் மனசுக்கும் மனசுலேருந்து கிளம்புற நினைவுக்குமா என்ன டிஃபரன்ஸு நீங்கள் கிட்ட ஒன்று சொல்லுவோம். மனசு இருக்கு, மனசுலேருந்து ஒரு நினைவு கிளம்பிது, அந்த மனசுலேருந்தாக்கும் ஒரு நினைவு கிளம்பிது. മാ ഗുരുപ്രിയായിട്ട് നിങ്ങൾ இந்த ദീപത്തെ ഏത്ത ചൊന്നേൽ ഒരു ദീപത്തെ കൊണ്ടുവന്ന് ஏற்றினான். அது இப்படி பெருசா ஒரு நாளமாக இப்படி வெளியில் வருது. அது என்னவானாலும் இஸ் தேர் எனிதிங் அதர் தேன் ஃபயர் தேர்? புரியலையா உங்களுக்கு? உங்கள் மனசுலேருந்து நினைவு கிளம்புறது. அப்போ மனசுலேருந்து கிளம்புற நினைவில் மனசல்லாமல் வல்லதும் இருக்கும். என்ன நீங்கள் பேசாமல் இருக்க? When a thought is produced by the mind, can you tell me whether there is any substance other than the mind in it? மனசில் தானே நினைவு கிளம்புறது. தோ இது எரியற மாதிரி. When there is a flame rising up, there is nothing but fire there. நம்ம மனசு தான் இந்த நினைவாகிறது. அந்த நினைவையாக்கு நம்ம கெட்டது தீஞ்சது நல்லது சொல்கிறோம். அங்கே நல்லதும் தீஞ்சதும் இருக்கா? இல்லையே. ஒரே மனசு தானே நல்லதும் கெட்டதும் ரெண்டு நினைவும் கிளப்பி விடுறது. அந்த நினைவில் பூந்து நீங்கள் பார்த்து பாருங்கோம், புரிஞ்சுங்கோம் அங்கே என்ன இருக்குதுன்னு. அதாகும் ஒன்றென்றும் இரண்டென்று உரைத்திடலாமோ. நீங்கள் பார்த்து இது வெளுப்பு இது கருப்பு, எங்கே வெளுப்பு எங்கே கருப்பு? உங்கள் மனசாகும் வெளுப்பு கருப்பு சொல்கிற போது மனசு வெளுத்தும் கறந்து போயிடுறதா? புரியலையே உங்களுக்கு? சரி, நான் இதை பார்த்துட்டு இதனோட கலரை இன்னும் கலரை சொல்கிறேன். இது சொல்கிற போது என்னோட கண்ணோ மனசோ இது போலே ஆகிறதா? என்ன அப்போ பேசாமல் இருக்கா? அதுதான் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசப்படாது. நான் மிருகங்கள்கிட்ட போய் பேசுகிறேன். See, when I see white color, do my eyes become white? Does my mind become white? ஒரு நினைவு மனசிலிருந்து கிளம்பினதுனால மனசு நினைவாகிறதா? மனசை விட்டு ஒரு நினைவில்லையே. இப்போ நீங்கள் என்னத்தை பார்த்து சொல்கிறேன், இது ஒன்று அது ரெண்டு சொல்லி தாய்மானவர் எழுதுறதாக்குது. அப்போ விசாரம் பண்ணித்தான் இந்த மாதிரி இருக்கிற அந்த உள் பொருளை புரிஞ்சுக்கண்டு சந்தோஷமா சௌபாகியத்தோட சாபல்யத்தோட உங்களுக்கு வாழ முடியும். நினைச்சு பாருங்கோ, விசாரம் பண்ணுங்கோ. விசாரம் அந்த விசாரத்துக்கு கொண்டு நம்மளை அந்த கடிப்பிக்கிறதுக்காக இந்த ஆச்சாரம் இல்லாமல் வளர்ந்தா அவனுக்கு ஒன்றும் இருக்காது. சின்ன வயசுலேருந்து நல்ல ஆச்சாரம், கோவிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், அங்கே போய் ஆராதனை பண்ணணும், அப்படி நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டானா தான் விசாரம் நம்ம மனசு சுத்தமாய் பவித்திரமாய் திவ்யமாய் சந்தோஷத்தோடு கூடி இருக்க முடியும். ஆச்சாரம் எவ்வளவு முக்கியமோ அதே விட முக்கியம் விசாரம். 18 வயசு வரை நீங்கள் ஆச்சாரத்தில் இருந்துங்கோ, அது கூடிப்படாது. 16 வயசான ராமங்கிட்டியாக்கும் பேசணும். அதுபோல் 10, 15, 16 வயசு ஆகிறதுக்குள்ள நம்ம குழந்தைகள் தாட்ஃபுல்லாகும். அதே மாதிரி நீங்களும் விசாரம் பண்ணி உங்களோட மனசுக்குள்ளே ஒரு ஃபெஸ்டிவிட்டி உண்டாக்குற மாதிரி உள்ள விசாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டாகட்டும். நான் இதுக்கு எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறேன், மனசா ஆலிங்கனம் பண்ணுறேன். உங்கள் குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் உண்டாகட்டும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குடும்ப ஸ்நேகம் வேணும், மக்களிடத்திலேயும் ஸ்நேகம் வேணும், രാജ്യത്തും കിട്ട സ്നേഹം വേണം, ഉലകത്തും കിട്ടേയും സ്നേഹം വേണം, ഈശ്വരൻ നല്ല നമ്പിക്ക വേണം, நல்ல மாதிரி நல்ல பண்பாடோடு அவ இருக்கணும். எல்லாருக்கும் பார்த்தா நல்ல குழந்தை சொல்லி ஒரு எண்ணம் உண்டாகிற மாதிரி let them be a noble contribution to the society and the world. குழந்தைகளை எல்லாம் சொல்லி புரிய வைங்கோ. நீ பிறந்தது என்னோட வீட்டிலே ஆனாலும் நீ இருக்கிறது உலகத்திலேப்பா, உலகத்தில் யூ ஆர் எ வேர்ல்டு சிட்டிசன். பிறந்தது என்னோட கர்ப்பத்திலேருந்து ஆகலாம், என்னுடைய வீட்டிலே ஆகலாம், പക്ഷെ நீ இருக்கிறது பூமியிலே பகவானுடைய உலகத்திலே. இந்த எண்ணம் நோக்கு எப்பவுமே இருக்கணும் சொல்லி தாயார் தோப்பனார் நீங்கள் தான் இப்படியுள்ள ஒரு மனப்பார்வை குழந்தைகள்கிட்ட உண்டாக்கணும்.
മനസ്സ് വിശാലമാകട്ടും. കടുക് മാതിരിയുള്ള മനസ്സല്ല, വിശാലமான മനസ്സ്. മനസ്സുக்கு எவ்வளவு வேணுமானா பெருசாகலாம். உடம்பு பெருசானாலும் தப்பு, டாக்டர்கிட்ட போகணும். മനസ്സ് പെരുശാനാ ഒരിടത്തേക്കും പോണ്ട, എല്ലാവരും ഉங்ககிட்ட വരുവാ, എല്ലാവരും നന്നായിരിക്കും. പ്രബുദ്ധം വിമുക്തം വികാരാദിഹീനം പ്രസന്നം സദാ നിത്യബോധസ്വരൂപം പരം നിശ്ചലം നിർഗുണം സർവരൂപം ഭജേഹം സദാനുസ്മരാമി പ്രണൗമി. ഹരി ഓം, ഹരി ഓം. எல்லாருமா சேர்ந்து கடைசியில ஓங்காரம் ஒரு வாட்டி ஜபிச்சு முடிக்கிறோம். Take your pose for it. Hare Om.